அதில் இறைவனுடைய வடிவம் என்ன மாதிரியாக இருக்கும் என்பது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்னா அது மலை மாதிரி இருப்பானா, மிருகம் மாதிரி இருப்பானா, என்ன மாதிரி இருப்பான்னு ஒரு ஷேப் இருக்கும்ல, வடிவம். அந்த வடிவத்தை சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் வடிவத்தில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் தோற்றத்திலே, சூரத்னா தோற்றம், வடிவம், தன்னுடைய தோற்றத்திலே படைத்தான். அப்போ அவன் தன்னை மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் மனுஷனை படைத்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன மாதிரி இருப்பான் என்கிற ஒரு வடிவம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ஆதமுடைய வடிவம் எவ்வளவு, அதே ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க, தூளுஹு சித்தூன திரான், அவரை படைக்கும் பொழுது 60 முழம் உள்ளவராக அல்லாஹ் படைத்தான். சைஸ் தெரியணும்ல, வடிவம் தெரிஞ்சிருச்சுல, மனித வடிவத்தில் ஆதமுடைய வடிவத்தில் இருக்கிறார், பிரம்மாண்டமான சைஸ்ல, இதெல்லாம் இருக்கு.